ராம்கி, இந்துத்துவா முன்னிலைப்படுத்தின பாஜகவுடைய வாக்கு சதவீதம் 3க்கும் கீழே தான் அப்படின்றதான் திரு செந்திலுடைய கருத்து. ஆனால் அவங்க ஒவ்வொரு முறையும் வெவ்வேறு விதமான பெர்சன்டேஜை கிளைம் பண்ணுவாங்க. உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிடும் போது 5% மேலே நாங்கள் இப்போ என்டிஏவாக 2024 நிற்கும் போது கட்சியாக 11, என்டிஏவாக 18ன்னு சொன்னாங்க. இந்துத்துவாங்கிறது தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு கை கொடுத்துருக்கா, கை கொடுக்கலையா? இந்துத்துவங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி என்றைக்குமே கை கொடுக்காது. ஏன்னா அதுக்கான ஒரு கவுண்டர் அட்டாக்னு இருக்கு பார்த்தீங்களா. திமுக அவங்க வந்து சிறுபான்மையர் வாக்குகளையும் தக்க வைத்துக்கொண்டு பெரும்பான்மையர் வாக்குகளையும் தக்க வைத்துக்கான அவங்களால முடியும். அவங்க அதில் மாஸ்டர் ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் ஒரு இடத்தில் முருக வழிபாடுனா அவங்க குன்று இருக்கும் இடத்துலலாம் அவங்க முருக வழிபாடு மாநாடு நடத்துவாங்க. ஸோ அதுக்கு கவுண்டர் அட்டாக் திமுக கொடுக்கும். ஸோ அதனால் இதை பிளைன் ஸ்ட்ராட்டஜியாக நம்ம வைக்க முடியாது. நான் இதில் ரொம்ப இன்னைக்கு இருக்கிற முக்கியமான மாற்றம், அமித்ஷா சொன்ன முக்கியமான மாற்றம் அந்த தமிழ் பெருமிதம், அந்த முருகன் மதுரை முன்னிறுத்தினது. ஏன்னா நீங்கள் முருகன் வந்து தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லி நிற்கிறது பார்த்தீங்களா. அது தமிழ் கடவுள் மட்டும் இல்லை, ஆக்சுவலாக இது அரசியல் ரீதியாக நம்ம பார்க்கும்போது முருகன் தமிழ் கடவுளாக இருக்கார். வரலாற்று ரீதியாக போகும்போது அவர் தமிழ் கடவுள் இல்லை, இந்தியாவில் அவர் உலக நாயன், விண்வெளி நாயன் கூட சொல்லலாம் அவரை. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே வந்து நீங்கள் வந்து அரசியல் ரீதியாக பார்க்கும்போது தமிழை இங்கே ஐடென்டிஃபை பண்ணுறது வெறும் இந்துத்துவா மட்டும் இல்லை, அதை தாண்டி ஒரு தமிழ் தேசியங்கிற விஷயம் உள்ள வருது. நீங்கள் அடுத்த ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க பாருங்க, உயர்கல்வித்துறையிலையும் அதே தானே திரு சீமானும் முன்னிறுத்துறாரு. அவரை ஸ்டார்ட் பண்ணார் ஆக்சுவலா. நீங்க அதை தாண்டி சில விஷயங்கள் இருக்கு பாருங்களேன். இப்ப அடுத்த பாயிண்ட் வந்து உயர்கல்வியிலையும் இன்ஜினியரிங் படிப்புகளையும் தமிழ் இது பண்ண வேணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அது அவங்க சொல்லி பாஜக நாங்க எங்க குஜராத்தில் நாங்க பண்ணியிருக்கோம், மகாராஷ்டிரா மராத்தி மொழிகள்ல இருக்குது, ஏன் தமிழ்ல இல்ல? தட் இஸ் நியாயமான கொஸ்டின் இல்ல. இதை எப்படி எதிர்கொள்வது? இல்ல தமிழ் வழி பொறியியல் படிப்பை இருக்கு, கொண்டு வந்துட்டாங்களே தமிழ் வழி பொறியியல். இந்தியாவிலே முதல்ல வரவேற்பு இல்லை, அதை அவங்க கிளைம் பண்ணுவாங்க. நாங்க இந்தியாவில் பல மாநிலங்கள்ல தாய்மொழி கல்வியை ஊக்குவிக்கிறதா உயர்கல்வித்துறைக்கு நாங்க செய்யறோம், தமிழ்நாடு இல்லைன்னு அவங்க சொல்லுவாங்க. அதை கிளைம் பண்ணுவாங்க. முதல்ல அது ஒண்ணு. இரண்டாவது, செங்கோல் போன்ற விஷயங்கள் இருக்குங்களா. செங்கோல் வந்து ஒரு இந்துத்துவ அடையாளம் இல்லை, அது சைவ தமிழ் அடையாளம். அதான் சொல்ற, ஒரு இந்துத்துவ கோடிங் வெளில தெரிந்தா கூட அதுக்குள்ளுக்குள்ள ஒரு தமிழ் தேசியங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்ப அதை எடுக்கும்போது அது ஒரு சிம்பிளா சொல்றாருல்ல, நாங்க வந்து ஒரு செங்கோலை இங்க இருக்கிற தமிழ்நாட்டின் மரபு சின்னமான செங்கோலை நாங்கள் தேச அளவில் கொண்டு போகும்போது அதற்கு வந்து தமிழக முதல்வர் நன்றி கூட தெரிவிக்கலைன்னு சொல்றாருல. இது ஒரு பெரிய விஷயமா இந்த இடத்துல வந்து திமுக தடுமாறும். இல்ல இதெல்லாம் இடங்கள் வந்து இதெல்லாம் வாக்கா அவங்க நினைக்கிற மாதிரி கன்சாலிடேட் ஆகுமா பாஜக வாக்குகளா? நான் சொல்றேன், இந்த இடங்கள்ல அவங்க வந்து வெறுமனே பிளைனா இந்துத்துவ ஸ்ட்ராட்டஜியா முன்வைக்காமல் அதுல ஒரு கோட் பண்ணி தமிழ் தேசிய கோட்டோட வரும்போது அது மக்கள் மனதில் யோசிக்க வைக்கல. இது நியாயமான கேள்வி தானே. ஏன் உயர்கல்வித்துறை தமிழ் இல்ல, செங்கோல் ஒரு வார்த்தை சொன்ன என்ன தப்பு இல்லையா? நம்ம செங்கோல் பார்த்தது என்ன? சைவ ஆதீனங்கள்ல ஒரு செங்கோல் ஒரு பெருமையான விஷயமா முன்னிறுத்தப்படும் போது அதை வந்து நம்ம சொல்லிக்கிற தப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு மக்கள் மனதில் ஒரு மனநிலையில மாற்றம் வரும். நீங்க பிளைனா இந்துத்துவ ஸ்ட்ராட்டஜியா அணுகாமல் அதுக்குள்ள உள்ள இருக்கிற சில விஷயங்கள்ல உள்ள டெவலப்மெண்ட்டை நம்ம பார்க்கணும். சாமிநாதன், திரு அண்ணாமலை திருமிகு ஜெயலலிதா குறித்து பேசும்போது தமிழ்நாட்டில் அவர் தான் மாபெரும் இந்துத்துவ தலைவர், அவர் உயிரோடு இருக்கிறவரை அவர் தான் இந்துத்துவ தலைவர். அயோத்தி விவகாரத்தில், ராமர் கோவில் விவகாரத்தில் பாஜக தலைவர்கள் தவிர்த்து ஆதரவு கொடுத்தவர் ஜெயலலிதா அப்படிலாம் பேசினார். ஆனால் அதிமுகவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் கடும் எதிர்வினையாற்றினாங்க திரு அண்ணாமலையுடைய பேச்சுக்கு. அவங்க ஐசோலேட் பண்ணிக்கணும், இந்துத்துவ தலைவர் ஜெயலலிதான்னு சொன்னதுலேருந்து அதிமுக ஐசோலேட் பண்ணிக்கணுங்கிறதுல தான் முனைப்பா இருந்தாங்க. இப்ப இந்துத்துவ கார்டை வெளிப்படையாக பாஜக பிளே பண்ணுது, அமித்ஷா முன்னிலைப்படுத்துறாரு அப்படின்னா அது வாக்கு சதவீதமாக உயர்கிறது அப்படின்ற அடிப்படையில், திரு நித்யானந்தம் சொன்ன மாதிரி அது உதவும் அப்படின்ற அடிப்படையில் கூட்டணி கட்சிகள் அமைதியா இருக்க போறாங்களா? இல்ல பெரிதாக இங்கே தமிழ்நாட்டில் இந்துத்துவாங்கிறது கை கொடுக்காதுங்கிற அடிப்படையில் பாஜகவோடு அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு இருக்கா, இதை பயன்படுத்த வேண்டாம்னு சொல்லி? இல்ல, நிச்சயமா பாஜகவோட பேச்சுவார்த்தை நடத்த மாட்டாங்க. ஏன்னா பாஜகவோட சித்தாந்தம் அதுதான். அவங்க இந்துத்துவ வாக்கு ஒன்று திரட்டல் அப்படிங்கறத பாஜகவோட சித்தாந்தம். அது நம்ம எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியா முன்னிலைப்படுத்துறத வந்து அவங்க செய்ய வேண்டாம்ன்றது இல்ல, செய்ய வேண்டாம்னு நிச்சயமா அதிமுக சொல்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. அது ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அதுக்கு முன்பு அண்ணன் செந்திலன் பேசுகிற பொழுது ஒரு விஷயம் குறிப்பிட்டாங்க, கலைஞர் அவர்களை நான் குறிப்பிட்டத. நான் அதை வந்து அவர் மத யாத்திரைக்கு போனார் அப்படின்னு சொல்லிடல. 1982 அந்த வேலை காணான்னு சொல்லி அவங்க வந்து ஒரு யாத்திரை போனாங்க. ஆனா 1983 திருச்செந்தூர்ல நடந்த இடைத்தேர்தலே தோத்து போகுது திமுக. அதுக்கு என்ன சொன்னா, அன்றைக்கு அந்த திருச்செந்தூர் என்கிற ஒரு கோயிலை மட்டுமே மையப்படுத்தி அதிமுக ஆட்சி அகற்றுவதற்காக நடந்த யாத்திரை தான் என்றாலும், என்னைக்குமே ஒரு யாத்திரை போறதுனால மட்டும் ஒரு ஆட்சி மாற்றமோ ஒரு பெரிய ஓட்டு திரட்டலோ ஏற்படுத்திட முடியாது. அதே நேரத்தில் அதிமுகவை பொறுத்தவரை ஏன் அமைதியா இருப்பாங்க அப்படின்னு சொல்றேன்னா, ஒரே ஒரு சின்ன உதாரணம் மட்டும் எனக்கு சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 1991 ஜெயலலிதா அவர்கள் முதல் முறை முதல்வராக பொறுப்பேற்றோட முதல் 2 ஆண்டுகளுக்கு HRNC இந்து சமய அறநிலையத்துறையை அவர் தன்னோட கட்டுப்பாட்டில் தான் வச்சிருந்தாங்க.
கும்பகோணம் மகாமகம் இதுக்கு போய் அவங்க நீராட போயிருவாங்க. இதையெல்லாம் தாண்டி கட்டாய மதமாற்ற சட்டம் வேற பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் கூட செய்ய முடியாத அளவுக்கு பல விஷயங்களை அவங்க பண்ணினாலும் கூட, ஒரு பக்கம் கட்டாய மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வரக்கூடிய ஜெயலலிதா அவர்கள் கன்னியாகுமரியில வந்தாங்கன்னா சிறுபான்மையினரை நோக்கி உங்களுடைய பட்டா நிலங்கள்ல நீங்கள் ஒரு குருசடி கட்டுவதற்கு யார் தடை செய்ய முடியும், நான் ஆட்சிக்கு வந்தா முதல் கையெழுத்து அதுக்கு போடுவேன்னாங்க. அப்ப அவங்க ஒரு பக்கம் இந்துத்துவ முகமாக இருந்தாங்க. மதமாற்று தடை சட்டத்தை அவங்க திரும்ப பெற்றுட்டாங்க. ஆடு கோழி பலியிட தடை அதையும் திரும்ப பெற்றுட்டாங்க. அதையும் திரும்ப பெறாங்க, எல்லாத்தையும் பெறாங்க. ஆனா என்னன்னா, ஒரு பக்கம் இந்துத்துவ அடையாளமாக அவங்க காட்டிக்கிட்டாலும் இன்னொரு பக்கம் சிறுபான்மையினருக்கும் அரணா இருந்தாங்க. உள்ளபடியே அவங்க இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அரணா இருந்தாங்க. இங்க அதிமுகவுக்கு என்ன பலவீனமாகுதுன்னா, அவர்களால சிறுபான்மையினர் ஓட்டை ஈர்க்க முடியல. தங்கள் பக்கமா அவங்க நான் குறிப்பிட்டதை போல எஸ்டிபிஐ மாதிரியான கட்சிகள் இருந்தாலும் கூட, நம்ம பூத் வைஸ் தான் எடுத்து பார்த்தா கூட இஸ்லாமியர்கள் கணிசமா இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிமுகவுக்கு ஓட்டை விடல. இப்ப திருநெல்வேலியில ஏன் அவங்க டெபாசிட் இழக்கிறாங்க, கன்னியாகுமரியில ஏன் டெபாசிட் இழக்கிறாங்கன்னா, இந்துக்கள் எல்லாம் பாஜக நோக்கி போறாங்க, சிறுபான்மையினர் எல்லாம் காங்கிரஸ் திமுக கூட்டணியை தங்களுக்கு பாதுகாப்பா உணர்றாங்க. அப்ப அவங்களுக்கு அதிமுகவுக்கு தென் மாவட்டங்கள்ல அரசியல் செய்யறதுக்கு களமே இல்லை அப்படிங்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு காலச்சூழல் மாத்தி இருக்கு. நம்ம உதாரணத்துக்கு 2014 பாராளுமன்ற தேர்தலை பேசும்போது கூட குறிப்பிட்டோம். அதுல பாத்தீங்கன்னா திமுக தனியா தேர்தலை சந்திச்சாங்க, காங்கிரஸ் கட்சி தனியா தேர்தலை சந்திச்சாங்க 2014 பார்லிமெண்ட்ல. கன்னியாகுமரியில டிஎம்கேக்கு டெபாசிட்டே போயிருச்சு, காங்கிரஸ் 2வது இடம் வந்துட்டாங்க. அப்ப சிறுபான்மையினர்கள் எப்பெல்லாம் மனக்குழப்பம் அடைகிறாங்களோ அப்பெல்லாம் பாஜக லீட் பண்ணிடுறாங்க. இப்ப அதிமுக எனக்கு இப்ப ஒண்ணு கிளாரிஃபை பண்ணுங்க. சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் வராதுன்னு பாஜக ஒரு முடிவுக்கு வந்துருச்சு, அதிமுக ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. அதனால பாஜகவுடைய திரு அமித்ஷாவுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு பெருசா ரியாக்ட் பண்ணாதா அதிமுகன்னு சொன்னா, பெரும்பான்மை இந்துக்கள் பாஜகவே நம்புவோம், பாஜக தான் இந்துக்களின் காவலர்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அங்க இந்துக்களின் வாக்கும் தானே அதிமுகவுக்கு இழப்பா மாறும். இல்ல அதாவது அதிமுக இதுல அமைதியா இருப்பாங்க. அவங்க இந்துக்கள் ஓட்டை நம்ப மாட்டாங்க. பாஜக தான் முழுக்க இந்துக்கள் ஓட்டு தான் வேணும்னு நினைப்பாங்க. பட் அந்த முயற்சியுமே பாஜகவுக்கு முழுசா கை கொடுக்கிறாரு. இல்ல முழுசா கை கொடுக்காது. ஆனா இந்துக்களுக்கான காவலராக தங்களை பாஜக முன்னிறுத்திக் கொள்ளும் போது இங்க அதிமுக அதை அமைதியா இருந்தா பாஜகவுக்கு தானே லாபம், அதிமுகவுக்கு அதுல என்ன லாபம்னு கேட்கிறேன். அமைதியா இருக்கிறதுல சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளும் போகும், பெரும்பான்மை இந்துக்கள வாக்குகளும் கொஞ்சம் கணிசமா நகரதானே செய்யும் பாஜகவை நோக்கி. இல்ல அது அப்படி நகர்ந்து இருக்கிறதுக்கு உதாரணம் தான் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதி, திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதிகள் எல்லாம் பிஜேபி எடுத்த ஓட்டும் அதிமுக எந்த அளவுக்கு கீழே வந்திருக்குங்கிறதுக்கான உதாரணமும் இதுக்குள்ள இருந்துதான் நமக்கு இருக்கு. காரணம் என்னன்னா, ஆமா அண்மை காலமாகவே இவர்கள் பாஜக பண்ணக்கூடிய அரசியலுக்கு எதிர்கட்சி வரிசையில யார் எதிர்கட்சி அப்படிங்கிற அளவுக்கு இவங்க ஒரு பக்கம் திமுகவுக்கு எதிராக களமாடுறது, அதை குறைச்சி கொண்டு இப்பொழுது இந்துத்துவ அரசியலை ஹைலைட் பண்ணுகிற பொழுது உண்மையிலேயே மதவாத அரசியல் மிக மிக ஆபத்தானது. அது எந்த வடிவத்துல பண்ணாலும் ஆபத்தானது. ஆனால் அது வாக்கு அரசியல் என்று வருகிற பொழுது கொஞ்சம் இளைஞர்கள் அது மூளை செலவை பண்ணுது. இப்ப கன்னியாகுமரியில ஏன் பாஜக ஸ்ட்ராங்கா இருக்குன்னா, அதனுடைய மேக்சிமம் வளர்ச்சி அது எட்டிருச்சு. காரணம் அது இந்துத்துவ ஓட்டு திரட்டல் அப்படிங்கக்கூடிய புள்ளிதான். சரி, பேசலாம்.